ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட இயர்க்குள்ள இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள நான் இவ்வளோ பெரிய பொசிஷன் அச்சீவ் பண்ணியிருக்கணும், இல்லை இந்த ஒரு லிமிட்ஸை நான் கிராஸ் பண்ணியிருக்கணும்னு வைக்கிறப்போ கூட அந்த விஷயங்கள் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா, எல்லாமே இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் அது எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆகும்னா நம்ம கிட்ட தான். ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற அந்த முதல் அடி, முதல் விஷயம் தான் நம்ம செய்யக்கூடிய அந்த முதல் ஏன்னா இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் டெசிக்னேஷன் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு இதுல சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அப்பனா வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஆனா அதெல்லாம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். லைக் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும், இது டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கும். அப்ப அது எல்லாத்தையும் பண்றதுக்கு நம்மளோட மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு அதை நம்ம டியூன் பண்றப்போ அதை அச்சீவ் பண்ண முடியும். எப்ப அதை அச்சீவ் பண்ண முடியாது, எப்ப நம்மளுடைய மைண்ட் நம்ம கண்ட்ரோல விட்டு போகுதோ. எக்ஸாம்பிள் இதுக்காக இவ்வளோ படிக்கணும், இவ்வளோ டைம் ஒரு நாளைக்கு இவ்வளோ நான் படிக்கணும், இவ்வளோ ஒர்க் பண்ணணும்ன்றப்போ அதே டைம்ல வேற ஒரு சில என்ன சொல்றது, எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலோ இல்லைன்னா வந்து சோஷியல் மீடியாலையோ நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்கப்போ அதை கிராஸ் பண்ணி இல்லை நான் அதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு அந்த மைண்ட் அந்த இடத்துக்கு கொண்டு போறப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகி அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கோல் வந்து டைல்யூட் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துலையும் வந்து மேஜர் ஸ்டக் ஆகி நிற்கிறது மனம் தான்.